குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 25/2/2024ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 31 நிமிடம், திதி இன்று இரவு 8 மணி 54 நிமிடம் வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று முழுவதும் பூரம். நாம யோகம் இன்று பிற்பகல் 1 மணி 55 நிமிடம் வரை சுகர்மம், பின்பு திருதி. கரணம் இரவு 8 மணி 54 நிமிடம் வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துள கரணம். இன்று முழுவதும் அமிர்தாதி யோகம், சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு. பரிகார வெள்ளம். சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வணங்குவது மிக சிறப்பு. அதே போல இன்றைக்கு பைரவர் வழிபாடை செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சூரிய வழிபாட்டையும் இன்னைக்கு செய்யுங்க. இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் எலுமிச்சை கனியை மட்டும் கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். சரி, இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். கும்ப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கடகத்தில் மாந்தி பகவான், சிம்மத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் சுக்கிர பகவானும் அங்காரக பகவான். இப்பொழுது இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி நம்ம சொல்ல போறோம். என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் இருக்கு. பல கோடீஸ்வரர்களை உருவாக்கிய பிரம்ம முகூர்த்தத்தின் முக்கியத்துவமும் பலன்களும் அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இந்த பிரம்ம முகூர்த்த ரகசியம் அப்படின்னு சொல்லும்போது, அதிகாலையில எழுந்து பல நன்மைகளை தரும் அப்படின்றது இப்ப இல்ல, அந்த காலத்து தொட்டே சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதாவது வைகறை பொழுதில் சூரியனிடமிருந்து பூமியை வந்தடையும் ஒளிக்கதிர்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அதனாலதான் காலையில அந்த சூரியன் வரும்போது நம்ம உடல்ல அந்த சூரிய ஒளி நம் மீது படும்போது நரம்புகளுக்கு புது தன்மையை பெறும், உற்சாகத்தையை கொடுக்கும், கண்கள் ஆரோக்கியத்தை கொடுக்கும், உடல் வலிமை கொடுக்கும். அதே போல சூரிய நமஸ்காரம் செய்வது மிக சிறந்த வழிபாடு, நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது போல இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சனிக்கிழமை என்ற அதிகாலை நேரத்தில் சனி பகவானுடைய கிரகண சக்தி பலம் பெற்றிருப்பதால் அன்றைய தினம் அதனாலதான் நல்லெண்ணெய் குளியல் நம்ம செய்துகிட்டு வந்தோம். இப்பெல்லாம் யாரு செய்யறாங்க? அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில சனி நீராடுன்னு சொல்லுவாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அன்னைக்கு நல்லா சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு ஒரு தூங்கி எழுந்த உடனே உடம்பு அவ்வளவு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அதே சமயத்தில் உடல்ல இருக்கிற சூட்டை எல்லாம் தணிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய. அது போல அதிகாலையில அந்த நேரத்தில் எழுவதால் உடல் சுறுசுறுப்படையும், ஆரோக்கியமாக இருக்கும், சத்தம் இல்லாமலும் பரபரப்பு இல்லாமலும் காரியங்கள் சிறப்பாக முடியும். அதே போல உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஊட்டம் தருவது, காலையில் கண் விழிப்பது மிக சிறப்பு. இது உஷஸ் என்னும் பெண் தேவதையை பற்றி இந்த நம்மளுடைய ரிக் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. உஷஸ் இவள் தோன்றிய பின்புதான் சூரியன் உதயமாகுமா. இதனாலதான் விடியற் காலைய உஷத்காலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த தேவதையின் செழிப்பான கிரணங்கள் விடியற் காலையில் பூமியை நோக்கி சாய்வதால், அந்த வேளையில் நீரில் மூழ்கி நீராடுவதால்
விசேஷமாக சொல்லப்படுகிறது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்று நம் சாஸ்திரங்கள் தெரிவிக்கிற. யாரு எழுந்துக்கிறாங்க சொல்லுங்க? பிரம்ம முகூர்த்தம் என்பது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் வேலை செய்ய வேண்டும். அதே போல இந்த சூரியன் உதிப்பதற்கு 48 நிமிடங்களுக்கு முன் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகின்றது. இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரம்மா நான்முகனை குறிக்கின்றது. படைக்கும் தொழில் புரியும் நான்முகன் தன்னுடைய நாவில் சரஸ்வதியை அமரச் செய்து 24 கலைகளையும் படைத்தார் பிரம்ம முகூர்த்தத்தில். திருமணம், வீடு, கிரகப்பிரவேசம் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது இந்த பிரம்ம முகூர்த்தம். அதே போல இந்த பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரத்துல வீட்டுல நீங்க விளக்கேற்றி உங்களுக்கு என்ன வேண்டுதல் நீங்க வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் திதி, வார, நட்சத்திர, யோக தோஷங்கள் கிடையாது. எந்த தோஷமும் கிடையாது. இந்த நேரம் எப்போதுமே சுபவேளைதான். இந்நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலையை செய்ய துவங்கினால் அன்று முழுவதும் உங்களுக்கு வெற்றிதான். பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாக்கியங்களும் பெறலாம் என்பது ஐதீகம். தெய்வீக தன்மை இருக்கக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்தம். ஒவ்வொரு நாள் காலையிலும் 4 மணி முதல் 6 மணிக்குள் பிரம்ம முகூர்த்தத்தில் எடுத்துக்கொண்டு அந்த நேரத்தில் நீங்க லக்ஷ்மி கடாட்சம், அதாவது மகாலட்சுமி வழிபாடு செய்வதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க நினைத்து பூஜை செய்தால் அது உங்களுக்கு அடையக்கூடிய தன்மையை அது செய்யும். அதே போல நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை மீண்டும் மீண்டும் நினைப்பதற்கும் மந்திரம், எந்திரம், தந்திரம் நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நேரம் பிரம்ம முகூர்த்தம். அதனால இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் வெற்றி அடையக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த தினமும் காலையில் தொடர்ந்து எந்த விஷயங்களை செய்கிறோமோ அதில் நாம் மாபெரும் வெற்றி அடைய முடியும் என்பது உண்மை. அதனால இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சாதித்திருக்கக்கூடிய மிக பெரும் கோடீஸ்வரர்கள் அனைவருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் எழுந்து செயல்பட ஆரம்பித்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, ஆதிகால தமிழர்கள் அனைவருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செயல்பட ஆரம்பிப்பார்கள். ஆரம்பிப்பது சரியாக இருந்தால் முடிவும் சரியாக இருக்கும். ஆரம்பிக்கும் நேரம் பிரம்ம முகூர்த்தமாக இருந்தால் நம் வாழ்வில் வெற்றி இடம்பெறும். அதனால சூரியனுக்கு முன் எழுந்து சூரியனை விட உயர்ந்த வாழ்க்கையை நிச்சயம் நீங்கள் அடைய முடியும். பிரம்ம முகூர்த்தம் என்பது காலை 4 மணி முதல் 6 மணி வரை. இதை கடைபிடியுங்கள். வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற்று வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த சொன்னேன். 2 கையில உப்பு வச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்க என்ன வேண்டணுமோ அது வேண்டுங்கன்னு. 1 வாரம் தான் வேண்டாங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல. அவங்களுக்கு அந்த 1 வாரத்திலேயே அவங்களுக்கு அந்த விஷயம் பலித்து இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அதனால ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், எந்த காரியத்தை நினைத்து நாம் செய்கிறோமோ அதை நீங்க நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு அது பலிதம் ஏற்படும். ஏதோ நம்ம செய்யறோம்னு செஞ்சீங்கன்னா அது பலிக்காது. அதனால நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் இதை செய்யுங்கள், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பிள்ளைகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். அதன் மூலம் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். தடையாக உங்களிடம் இருந்து செயல்பட்டவர்கள் எல்லாம் விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல இன்றைய நாள் உங்களுக்கு புகழ் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு.
அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடு நீங்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளால் நிறைவேறும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான செயல்பாட்டில் லாபங்கள் மேம்படும். மனசுல ஒரு புதுவிதமான ஆசைகள் ஏற்படும். அரசு தொடர்பான பணிகள்ல அனுகூலம் உண்டாகும். செயல்பாட்டில் பதற்றமின்றி நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். தந்தை வழி வியாபாரத்தில் பொறுப்புகளும் அலைச்சலும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படக்கூடிய ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, கால்நடை வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். புதிய வாகனம், வீடு இதெல்லாம் மாற்றம் தொடர்பான சிந்தனை மேலோங்கும். படிக்கிற மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான புரிதல் அதிகரிக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். மற்றவர்களுடைய செயல்பாட்டில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வழக்கு சார்ந்த பணிகளில் சாதகமான முடிவுகள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படக்கூடிய ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும். சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி விளையாட்டு தொடர்பான செயல்பாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எதிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். உத்தியோகத்தில் திறமைகள்லாம் வெளிப்படும். இன்றைய நாள் நட்புகள் நிறைந்த நாளாகவும் இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருக்கணும். பிள்ளைகளால் நிறைய செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. தேவையற்ற முதலீடெல்லாம் செய்யாதீங்க. அது தேவையா தேவை இல்லையா அப்படின்னு யோசிச்சு முதலீடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் கத்திரிப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய நபர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திருங்க. எதிர்பாராத சில அனுபவங்கள் மூலம் புதுமையான சூழ்நிலை ஏற்படும். உங்களிடம் சம்பாதிக்க திறனும் மேம்படக்கூடிய ஒரு நாள். பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். மனசுல ஒரு உத்வேகமான சிந்தனை ஏற்படும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு பெருமை நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திருங்க, சிறப்பாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறனெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான ஆலோசனை கிடைக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். எதிலும் பதற்றமின்றி செயல்பட வேண்டியது அவசியம். புதுவிதமான கண்ணோட்டம் பிறக்கும் உங்களுக்கு. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்லுங்கள். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. உடல் தோற்றத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும்.
இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதே சமயத்துல வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். கவனமா இருங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆலோசனை எல்லாம் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கியத்தில் ஏற்றமிறக்கமான சூழல் ஏற்படும். திடீர் செலவுகளால் கையில இருக்கின்ற பணமெல்லாம் குறையும். மனதளவில் ஒரு புதுவிதமான சிந்தனை ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். நாடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. உறவினர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். இன்றைய நாள் சாதனை நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஏற்றம் இறக்கமான நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை பிறக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, தன வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைங்க. சமூக பணிகளில முன்னேற்றம் ஏற்படும். இணையம் தொடர்பான பணிகள்ல புதிய வாய்ப்பு கிடைக்கும். மனசுல இருந்து வந்த கவலையெல்லாம் குறையும். தொழில் அபிவிருத்திக்கான சூழல் ஏற்படும். மனசுல ஒரு புதுவிதமான ஆசைகள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. தொழில் ரீதியான ஒரு லாபங்களும் மகிழ்ச்சியான ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு அரசு தொடர்பாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகளெல்லாம் இன்றைய தினம் சாதகமாக அமையும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். உறவினர்கள் வழியில சுப செய்திகள்லாம் கிடைக்கும். மனசுல இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும். வியாபார ரீதியாக இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள்லாம் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபமான ஒரு நாளாக இருக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்கள் இன்றைய தினம் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். மகான்களின் தரிசனத்தால் மகிழ்ச்சி வரும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். வேலை ஆட்கள்லாம் ஒத்துழைப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மிக கவனமாக இருக்கணும். சுப செய்திகளால் இல்லத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சி அதிகரித்தாலும் அதிலும் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உடன் பிறந்தவர்கள்லாம் ஆதரவாக செயல்படுவார்கள். பொறுமையாக இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம். விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு இன்னைக்கு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நினைத்த சில வேலைகள் நிறைவேறுவதில் உங்களுக்கு கால தாமதம் ஆனாலும் மாலை வேலைக்கு பிறகு அது
நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உங்களுடைய சிந்தனை போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். உடல்நிலையில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். சூழ்நிலையை அறிந்து செயல்படுங்கள். அதே மாதிரி வர்த்தக பணிகளில் இருப்பவர்கள் கவனத்தோடு செயல்படுங்கள். திடீர் செலவுகளும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமதம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, தொழில் தொடர்பாக எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். வெளிவட்டாரங்களில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். கால்நடை வியாபாரத்தில் லாபம் மேம்படக்கூடிய ஒரு நாள். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உண்டாகும். பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும். தவறிய சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படக்கூடிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.